1955 ஆண்டின் குடியுரிமைச் சட்டம் குடியுரிமையை இழக்க எத்தனை வழிகளை பரிந்துரைக்கிறது? ஏ 3, பி 4, சி 2, டி 5. சரியான பதில் ஏ 3. 1955 ஆண்டின் இந்திய குடியுரிமைச் சட்டம் குடியுரிமையை இழக்க 3 வழிகளை குறிப்பிடுகிறது: துண்டித்தல், ரெனன்சியேஷன், முடிவுக்குக் கொண்டு வருதல், டெர்மினேஷன், மற்றும் பறித்தல், டெப்ரிவேஷன். அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்ப்பு பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்ததற்காக நெல்சன் மண்டேலா எவ்வளவு காலம் சிறையில் அடைக்கப்பட்டார்? ஏ 10 ஆண்டுகள், பி 20 ஆண்டுகள், சி 27 ஆண்டுகள், டி 15 ஆண்டுகள். சரியான பதில் சி 27 ஆண்டுகள். 8. தென்னாப்பிரிக்காவில் நிலவிய இனவெறி ஆட்சிக்கு எதிராக போராடியதற்காக நெல்சன் மண்டேலா தனது வாழ்நாளில் 27 ஆண்டுகளை சிறையில் கழித்தார். 1990 இல் விடுதலையான அவர் பின்னர் தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர்களில் யார் உரையில் மாநில அரசு ஊழியராக வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை? ஏ காவலர்கள், புலிஸ்மென், பி மேயர்கள், மேயர்ஸ், சி தாசில்தார்கள், தசில்தார்ஸ், டி ஆட்சியர்கள், கலெக்டர்ஸ். சரியான பதில் பி மேயர்கள், மேயர்ஸ். 2. சரியான விடை பி சோகஸ்மெலி. மேயர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் மாநகராட்சி தலைவர்கள் ஆவர். அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள், அரசு ஊழியர்கள் அல்ல. ஊராட்சி ஒன்றியத்தின் உறுப்பினர்களை நேரடியாக தேர்ந்தெடுப்பது யார்? ஏ மக்கள், பி ஊராட்சி ஒன்றிய தலைவர், சி மாநில அரசு, டி மாவட்ட ஊராட்சி. சரியான பதில் ஏ மக்கள். சரியான விடை ஏ சோகஸ்மெலி. ஊராட்சி ஒன்றியத்தின் வார்டு உறுப்பினர்களை அந்தந்த வார்டுகளில் உள்ள மக்கள் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறார்கள். எந்த சொல் முக்கியத்துவத்தின் முன்னுரிமையை குறிக்கிறது? ஏ பதவி வழி, எக்ஸ் ஒஃபிஷியோ, பி முன்னுரிமை, பிரசிடென்ஸ், சி மன்னிப்பு, பார்டான், டி தண்டனை குறைப்பு, ரிமிஷன். சரியான பதில் பி முன்னுரிமை, பிரசிடென்ஸ். சரியான விடை பி சோகஸ்மெலி. முன்னுரிமை, பிரசிடென்ஸ் என்பது அரசு விழாக்களிலும் பதவிகளிலும் ஒருவருக்கு வழங்கப்படும் முக்கியத்துவத்தின் வரிசையை குறிக்கிறது. இந்திய அரசாங்கம் இதற்கென முன்னுரிமை வரிசை பட்டியல், டேபிள் ஆஃப் பிரசிடென்ஸ் ஒன்றை வைத்துள்ளது. இந்திய அரசியலமைப்பின் 45வது பிரிவின்படி எந்த வயது வரை குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்விக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது? ஏ 18 வயது, பி 12 வயது, சி 16 வயது, டி 14 வயது. சரியான பதில் டி 14 வயது. சரியான விடை டி சோகஸ்மெலி. இந்திய அரசியலமைப்பின் 45வது பிரிவு 14 வயது நிறைவடையும் வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க அரசு முயல வேண்டும் என்று கூறுகிறது. அரசியலமைப்பின் எந்த பிரிவு பாதுகாப்பு படையின் மீதான குடியரசுத் தலைவரின் உச்சகட்ட அதிகாரத்தை கோடிட்டுக் காட்டுகிறது? ஏ பிரிவு 53 2 ஆர்டிகல் 53 2, பி பிரிவு 52 3 ஆர்டிகல் 52 3, சி பிரிவு 51 1 ஆர்டிகல் 51 1, டி பிரிவு 54 1 ஆர்டிகல் 54 1. சரியான பதில் ஏ பிரிவு 53 2 ஆர்டிகல் 53 2. பிரிவு 53 2 சரியான விடை. இந்திய பாதுகாப்பு படைகளின் உச்சகட்ட அதிகாரம் சுப்ரீம் கமாண்ட் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இந்த பிரிவு தெளிவாக கூறுகிறது. மாநகராட்சியில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் யார்? ஏ மாமன்ற உறுப்பினர், கவுன்சிலர், பி மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சி மாநகரத் தந்தை, மேயர், டி முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். சரியான பதில் சி மாநகரத் தந்தை, மேயர். சரியான விடை சி சோகஸ்மெலி. மாநகராட்சியின் தலைவராக மாநகரத் தந்தை, மேயர் செயல்படுகிறார். இவர் மாநகராட்சியின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறார். இவர் மாநகரத்தின் முதல் குடிமகன் என்றும் அழைக்கப்படுகிறார். எந்த வகையான அமைப்பில் மக்கள் எந்தவொருத்திலும் தங்கள் கருத்துக்களை கூற முடியும்? ஏ ஜனநாயகம், டெமோக்ரசி,
பி அராஜகம் anarchy, சி முடியாட்சி monarchy, டி சர்வாதிகாரம் dictatorship. சரியான பதில் ஏ ஜனநாயகம் democracy. சரியான விடை ஏ சோகஸ்மேலி. ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி முறையாகும். இதில் கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை உரிமையாகும். குடிமக்கள் அரசின் கொள்கைகளை விமர்சிக்கவும் தங்கள் கருத்துக்களை தடையின்றி வெளிப்படுத்தவும் இங்கு அதிகாரம் உண்டு. ஆளுநரை பதவியில் இருந்து யார் நீக்க முடியும்? ஏ முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர், பி மாநில சட்டமன்றம் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சி உச்ச நீதிமன்றம் தி சுப்ரீம் கோர்ட், டி குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். சரியான பதில் டி குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். சரியான விடை இந்திய அரசியலமைப்பின் 156வது பிரிவின்படி ஆளுநர் குடியரசுத் தலைவரின் விருப்பம் உள்ளவரை பதவியில் நீடிப்பார். குடியரசுத் தலைவர் எந்த நேரத்திலும் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்கலாம். சர்க்காரியா ஆணையம் எந்த ஆண்டில் நியமிக்கப்பட்டது? ஏ 1991, பி 1983, சி 2000, டி 1975. சரியான பதில் பி 1983. 1. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை ஆராய்வதற்காக 1983ஆம் ஆண்டு நீதிபதி ஆர்.எஸ். சர்க்காரியா தலைமையில் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. இது கூட்டாட்சி முறையை வலுப்படுத்த 247 பரிந்துரைகளை வழங்கியது. 2. அரசாங்க சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் எதை அடைய நோக்கமாக கொண்டுள்ளன? ஏ பொருளாதார ஸ்திரத்தன்மை, பி பாலின சமத்துவம், சி சமூக நலன், டி அரசியல் பங்கேற்பு. சரியான பதில் பி பாலின சமத்துவம். 2. சரியான விடை பி சோகஸ்மேலி. பாலின சமத்துவத்தை நிலைநாட்ட அரசாங்கம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் பாதுகாப்பு சட்டங்களை இயற்றிச் செயல்படுத்துகிறது. இது சமூகத்தில் ஆண் பெண் இருவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கவும் பாகுபாட்டை ஒழிக்கவும் உதவுகிறது. மாநிலங்களவையின் 1/3 உறுப்பினர்கள் எவ்வளவு காலத்திற்கு ஒருமுறை ஓய்வு பெறுகிறார்கள்? ஏ ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும், பி ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும், சி ஒவ்வொரு வருடமும், டி ஒவ்வொரு 6 வருடங்களுக்கும். சரியான பதில் ஏ ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும். 6. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும். இது கலைக்கப்படாது. ஆனால் அதன் உறுப்பினர்களில் 3/4 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஓய்வு பெறுகிறார்கள். இவ்வாறு ஓய்வு பெறும் இடங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எந்த பிரிவு உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிப் பேராணைகளை வெளியிட அதிகாரம் அளிக்கிறது? ஏ பிரிவு 226, பி பிரிவு 32, சி பிரிவு 124, டி பிரிவு 131. சரியான பதில் பி பிரிவு 32. 7. சரியான விடை பி சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 32வது பிரிவு அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது உச்சநீதிமன்றத்தை அணுகி நீதிப் பேராணைகளை பெற வழிவகை செய்கிறது. இதனாலேயே டாக்டர் பி.ஆர். ஜனநாயகத்தின் எந்த 2 வடிவங்களுக்கு இடையே வேறுபாடு தேவைப்படுகிறது? ஏ பண்டைய மற்றும் நவீன, பி நேரடி மற்றும் மறைமுக, சி சமூக மற்றும் பொருளாதார, டி அரசியல் மற்றும் சட்ட. சரியான பதில் பி நேரடி மற்றும் மறைமுக. சரியான விடை மக்களாட்சி முறையே நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக பிரதிநிதித்துவ மக்களாட்சி என 2 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். சுவிட்சர்லாந்து நேரடி மக்களாட்சிக்கும் இந்தியா மறைமுக மக்களாட்சிக்கும் சிறந்த உதாரணங்களாகும். இந்திய அரசியலமைப்பு இறுதியாக எந்த தேதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏ பிப்ரவரி 12, 1948, பி நவம்பர் 26, 1949, சி டிசம்பர் 9, 1946, டி ஜனவரி 26, 1950. சரியான பதில் பி நவம்பர் 26, 1949. 7. சரியான விடை பி நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்த தேதியில் அரசியலமைப்பு முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு கையெழுத்திடப்பட்டது.
எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சியால் அனைவருக்கும் என்ன வழங்கப்படுகிறது? ஏ. முன்னுரிமை நிலை. பி. சமமற்ற நடத்துமுறை. சி. சிறப்பு சலுகைகள். டி. சமமான நடத்துமுறை. சரியான பதில் டி. சமமான நடத்துமுறை. ஏயுவி டைசி ஏயுவி டைசி கூற்றுப்படி சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு வழங்கப்படுவதை குறிக்கிறது. இது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தையே வலியுறுத்துகிறது. துணை குடியரசுத் தலைவர் அலுவலகம் உருவாக்கப்பட்டதற்கான முதன்மை காரணம் என்ன? ஏ. சபையின் ஒழுங்கை தீர்மானிக்க. பி. அரசின் அரசியல் தொடர்ச்சியை பராமரிக்க. சி. மக்களவையை ஒழுங்குபடுத்த. டி. குடியரசுத் தலைவருக்கு ஆலோசகராக பணியாற்ற. சரியான பதில் பி. அரசின் அரசியல் தொடர்ச்சியை பராமரிக்க. சரியான விடை பி. சோகஸ்மெலி குடியரசுத் தலைவர் பதவி எதிர்பாராத விதமாக காலியாகும்போது நாட்டின் நிர்வாகத்தில் எந்த தடையும் ஏற்படாமல் இருக்க அரசியல் தொடர்ச்சியை பேணுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். அமெரிக்க அரசியலமைப்பு முறையை பின்பற்றி இந்த அலுவலகம் உருவாக்கப்பட்டது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?